Hey guys, welcome to Money Earning Knowledge Way channel. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கிரிப்டோ கரன்சி வந்து இப்போ நல்லாவே வந்து ஒரு பூமிங்கில் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இதில் வந்து உங்களால் ஃப்ரீயாகவே மணியை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். வந்து ஒரு கிரிப்டோ பிகினராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யூஸாக இருக்கும். கிரிப்டோனா என்ன, பிளாக் செயின்னா என்ன, ஏர்ட்ராப்ஸ்னா என்ன, டெஸ்ட்நெட்டா என்ன, இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். வந்து உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து கரன்சி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடபிள் ஃபண்டு. இதுவே கிரிப்டோ அப்படின்னாக்கா கிரிப்டோ கரன்சி அப்படின்னாக்கா இது வந்து ஒரு கிரிப்டோ பிளாட்ஃபார்ம். இது எல்லாமே வெப்3 வெப்3 பேஸ்டில் இது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து அண்டர் த பிளாக் செயின். இப்போ ஒரு பிளாக் செயின் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து பிளாக்னா என்ன, ஒரு இப்போ ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பிளாக், இல்லைனா ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு பிளாக்னு இருக்கும். செயின் அப்படின்னாக்கா எல்லா பிளாக்கையும் கனெக்ட் பண்ணுறது தான் ஒரு செயின். அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நம்ம ஒரு பிளாக் அப்படின்னாக்கா இன்னொரு ஆள் வந்து இன்னொரு பிளாக். எல்லாரோடதையும் ஒரு செயின் பேஸ்டு லிங்க் ஆயிருக்கும். அப்படி இருக்கிறதுனால வந்து ஹேக்கர்ஸ்னாலையும் சரி யாராலையுமே அந்த அக்கௌண்ட்டை வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது கைஸ். இதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. பிளாக் செயின் இருக்கிறதுனால இதில் வந்து ஹேக் வந்து வேலட்டில் மோஸ்ட்லி நடக்காது. அதாவது டீசென்ட்ரலைஸ்டு மெத்தடில் வந்து இது வந்து நடக்காது. சென்ட்ரலைஸ்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் வந்து ஹேக்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பைபிட்டில் ஹேக் பண்ணது. அந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ஹேக் நடக்கிறது வந்து அது வந்து சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சாக இருக்கிறதுனால தான் அங்கே வந்து ஹேக் நடக்குது. வந்து இதுலலாம் ஹேக் நடக்காத ப்ரோ அப்படின்னாக்கா நம்ம வேலெட்டை வந்து ஏதாச்சும் அன்ஆத்தரைஸ்டு வெப்சைட்லேயோ ஏதாச்சும் ஏர்ட்ராப்ஸ்லேயோ கனெக்ட் பண்ணும் போது தான் அதுலேருந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க கைஸ். எனக்கு ரீசெண்டாகவே நடந்துச்சு. டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏர்ட்ராப்புக்கு வந்து அப்படியே ஒரிஜினலாகவே ஒரு வெப்சைட் மாதிரி அவங்களே கிரியேட் பண்ணி வேலெட் வந்து ஏர்ட்ராப் கனெக்ட் பண்ண சொன்னாங்க. ஏர்ட்ராப் கிளைம் பண்ணுறதுக்காக. நானும் தெரியாதனமாக கனெக்ட் பண்ணிட்டேன். டான் செயினில் இருந்து எனக்கு $6 தூக்கிட்டாங்க கைஸ். இப்படி தான் நம்ம வந்து தெரியாத வெப்சைட்டில் வந்து வேலெட் கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க. பட் இதில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரே ஒன்று வந்து பார்த்து கனெக்ட் பண்ணுறதாங்க கைஸ். அப்படி கனெக்ட் பண்ணாமல் தான் ஹேக் நடக்குமே தவிர வேறு எந்த வழியிலையுமே இதில் வந்து ஹேக் பண்ண முடியாது. அதான் இதோட பியூட்டி. இப்போ வந்து கிரிப்டோ கரன்சியில் வந்து மொத்தம் 3 விதமாக இருக்குது கைஸ். வந்து சாரி, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இதில் விட்டுன்னு தெரில. கிரிப்டோ கரன்சியில் வந்து நிறைய விதமாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் கைஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து பேசிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏர்ட்ராப்ஸ்ன்னு இருக்குது. செகண்ட் வந்து டெஸ்ட்நெட் அப்படின்னு இருக்குது. தேர்டு வந்து இந்த எக்ஸ்சேஞ்சிலேயே நமக்கு வந்து ஹோல்டு பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க கைஸ். இது மொத்தம் 3 வந்து இதில் ஜென்ரலாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஏர்ட்ராப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பற்றி என்ன தெரியணும் அப்படின்னாலும் இந்த காயின் மார்க்கெட் கேப்புக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியோட ஜாதகமே இருக்கும் கைஸ். இது வந்து ஒரு ஜோசியக்காரன்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கலாம். எப்படின்னாக்கா இப்போ வந்து மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சினா பிட்காயினை சொல்லுவாங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து கரண்ட்டாக $85,737 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கைஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் இருக்குது. இங்கே வந்து வால்யூம்ஸ் இருக்கும். இங்கே வந்து டோட்டல் சப்ளை, மேக்ஸிமம் சப்ளை, சர்க்குலேட்டிங் சப்ளை கைஸ். வந்து இதில் வந்து எல்லாமே இருக்கும். ஒரு டோக்கனாக இருந்தாலும் சரி, காயினாக இருந்தாலும் சரி, அதோட மொத்த டீட்டெயில்ஸும் இங்கே வந்து இருக்கும் கைஸ். அதோட வெப்சைட்டும் இருக்கும், ஒயிட் பேப்பர்ஸ் இருக்கும். இப்போ ஒயிட் பேப்பர் அப்படின்னாக்கா ஒரு ப்ராஜெக்டோட மெயின் எதுக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒயிட் பேப்பரில் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க.
ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே இந்த ப்ராஜெக்ட் ஒர்த்து இல்லையா, வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்து வெப்சைட், ஒயிட் பேப்பர், அதுக்கப்புறம் அவங்களோட சோஷியல் அக்கௌண்ட்ஸ் கைஸ். சோஷியல் அக்கௌண்ட்ஸில் வந்து எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்லாம் போயிட்டுருக்கு, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அவங்க ஆக்டிவாக இருந்தாங்கன்னாக்கா அவங்களோட டோக்கன் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஆக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே சார்ட் இருக்கும், இங்கே மேலே மார்க்கெட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் எல்லாமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கைஸ். ஸோ நியூஸ் வந்து அதோட நியூஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் ஈல்டு அப்படின்னாக்கா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையுமே வந்து ஸ்டேக் பண்ணுறதுக்காக அவங்க பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து எந்தெந்த வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அனாலிட்டிக்ஸ், ஸோ அதுக்கப்புறம் அபவுட். ஸோ இந்த மாதிரி ஒரு காயினோ இருந்தாலும் சரி, ஒரு டோக்கனோ இருந்தாலும் சரி, அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ இங்கே ஆல் டைம் ஹைலாம் காமிச்சிருக்கு, ஆல் டைம் ஹை, ஆல் டைம் லோலாம் காமிக்கும் கைஸ். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கு. ஒரு காயின் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இது எல்லாமே ஒரு பேசிக்கானது. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் அந்த காயின் வந்து நல்ல காயினா இல்லை ஃபேக்கான காயினா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒரு நாளாக வந்து 34, 23 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து 142 அது வரைக்கும் போயிடுச்சு கைஸ். ஸோ இதில் வந்து மார்க்கெட் கேப்பும் சரி, டோட்டல் சப்ளையும் சரி, சர்க்குலேட்டிங் சப்ளையும் சரி, ஸோ இதில் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் கேப் இருக்குது கைஸ். ஸோ மார்க்கெட் கேப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நார்மலாக வரீங்க 72.55 இருக்கா, ஓகே, டிவைடட் பை சர்க்குலேட்டிங் சப்ளை. இப்போ எவ்வளோ கரண்ட் சப்ளை இருக்கோ அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ டிவைடட் பை 507.6, ஓகே, ஈக்குவல் டு போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து 142.92 காமிக்குதா. ஸோ இங்கேயும் பாருங்கள் 142.93, ஓகே. ஸோ வந்து இப்படி தான் கைஸ் ஒரு டோட்டல் சப்ளையும் சரி, மார்க்கெட் கேப்பும் சரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் ஏதாச்சும் கிளிட்ஜ் மூலியமாக கூட மாறி இருக்கலாம். நீங்கள் இப்படி தான் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டீட்டெயில் தான் கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து காயின் மார்க்கெட் கேப்பும் பார்த்தாச்சு, அதோட யூசேஜும் பார்த்தாச்சு கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே வந்து நிறைய காமிக்கும். பட் நமக்கு வந்து எது முக்கியமாக தேவை அப்படின்னாக்கா ஏர்ட்ராப்பு. ஸோ இதில் உங்களால் ஏர்ட்ராப்பு வந்து என்னென்ன ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ இங்கே வந்து 1 மினிட். ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ட்ராப்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து இதுவும் ஒரு பேசிக் தான். ஸோ இது இல்லைனாலும் நமக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் கைஸ். ஓகே, கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏர்ட்ராப்ஸ் வந்து இங்கே ரன் ஆகிருக்கு கைஸ். ப்ரீவியஸ் ஏர்ட்ராப்ஸ் இப்போதைக்கு கரண்ட்டில் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணுறேன் டாப் கோல் அப்படிங்கிறத. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10,000 பேருக்கு 10,000 ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இது வந்து சிம்பிள் ஸ்டெப் தான். அவங்களே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுப்பாங்க, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் ஏர்ட்ராப் வந்து ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் லைவாக அப்படி காமிக்கணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து நான் வந்து மின்ட் பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு ஏர்ட்ராப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் கைஸ். முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதோட எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ இங்கே மின்ட் ஃபாரஸ்ட்டில் யூஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா மின்ட் ஃபாரஸ்ட்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து இது வந்து முடிஞ்சு கைஸ், ரீசெண்டாக தான் முடிஞ்சு, 1 வீக்குக்கு முன்னாடி தான். ஸோ இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு இந்த மாதிரி இந்த மரம் இருக்குல்ல, ஸோ இது வந்து என்கிட்ட செடியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து இங்கே கிளைம்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த கிளைமுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து அந்த மரத்துக்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு நான் அந்த மரத்துக்கு ஃபீட் பண்ணேன் அப்படின்னாக்கா அது வந்து செடியிலேருந்து மரமாக வளரும். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு டெய்லி கிளைம் பாயிண்ட்ஸ், ஐ மீன் டெய்லி பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணி
அந்த மரத்துக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். ஸோ அந்த மரம் வந்து எவ்வளோ பெருசாக வளருதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஏர் ட்ராப்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இங்கே செக் எலிஜிபிலிட்டின்னு கொடுக்குறேன். ஓகே ஓகே. ஸோ எனக்கு வந்து இங்கே காமிச்சிட்ருக்கு பாருங்க. ஸோ இது வந்து என்எஃப்டி வந்து மின் பண்ண சொன்னாங்க. பட் அது வந்து கேஷ் என்கிட்ட இல்லாதனால மின் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நான் மரத்துக்கு தண்ணி ஊற்றணும்னு சொன்னான்ல, ஸோ அது மூலியமா எனக்கு வந்து 4,26,575 பாயிண்ட்ஸ் வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு எனக்கு வந்து 11.79 மின்ட் அப்படிங்கிற டோக்கன், அவங்களோட டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சின்ன சின்ன டாஸ்க்லாம் நான் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் கைஸ். ட்விட்டரு ஃபாலோ பண்ணுறது, டெலகிராம், ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து 10.86 மின்ட் டோக்கன் வந்து கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக வந்து 26.66 மின்ட் டோக்கன்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு மார்ச் 7ஆம் தேதி கிடைக்கும். எனக்கு அதோட ப்ரைஸ் வந்து இன்னும் தெரியல கைஸ். ஸோ மார்ச் 7ஆம் தேதி ப்ரைஸ் வந்துச்சுன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டோட்டலாக ஃப்ரீயாகவே 26.66 டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு 7ஆம் தேதி தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து உங்களோட சிஇஎக்ஸ் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மூவ் பண்ணிக்கணும் கைஸ். ஸோ இவங்க வந்து பிட்கெட்டோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பிட்கெட்டுக்கு நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னோட யூஐடி அண்ட் டெபாசிட் அட்ரஸ் கைஸ். ஸோ இது வந்து கொடுத்ததுனால எனக்கு வந்து டைரெக்டாகவே என்னுடைய வேலெட்டுக்கு, ஐ மீன் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மூவ் ஆகிடும் ஃபண்ட்ஸு. ஸோ அங்கே போய் என்னால் செல் பண்ணிக்க முடியும் கைஸ். இதுக்கு வந்து நான் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு டைம் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது இந்த மூலியமாக தான் கைஸ் ஏர்ட்ராப் வந்து ரன் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள் டாஸ்க்கு தான். ட்விட்டரு, டெலகிராமு, டிஸ்கார்டு, அதுக்கப்புறம் லைக்கு, ரீட்வீட்டு, சப்ஸ்கிரைபு, யூடியூப்ஸில் வீடியோ பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து யூடியூப்ஸு, ஐ மீன் ஏர்ட்ராப் வந்து இது மூலியமாக தான் ரன் ஆகும். ஸோ இது வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, எல்லாமே ஒரு பப்ளிசிட்டி தான் கைஸ். ஸோ இப்போ வந்து கம்யூனிட்டி அவங்க வந்து பில்ட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து ஒரு நம்பகத்தன்மை கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, கம்யூனிட்டி இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நமக்கு வந்து ஃப்ரீயாக ஏர்ட்ராப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா டெஸ்ட்நெட் கைஸ். ஸோ டெஸ்ட்நெட்டு அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அது வந்து எந்த மாதிரியான பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, கேமிங்காக இருந்தாலும் சரி, எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி, வேலட்டாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஸோ அங்கே வந்து டெஸ்ட்நெட் அப்படிங்கிறத ரன் பண்ணுவாங்க கைஸ். ஸோ அந்த டெஸ்ட்நெட்டு எதுக்கு அப்படின்னாக்கா, அவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து ஒழுங்காக ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் கைஸ். ஸோ நமக்கு ஏதாச்சும் ஃபால்ட் வந்துச்சுன்னா அதை வந்து அவங்க ட்ரேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. மெயின் நெட்டுக்கு வரும்போது அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து டெஸ்ட்நெட் அப்படிங்கிறத ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் ரொம்ப ஈஸி தான் கைஸ். கஷ்டமானதுன்னா எதுவும் இல்லை. டெஸ்ட்நெட் வீடியோஸ்னாக்கா நான் நிறையா பண்ணியிருந்தேன். நான் வந்து ஜெட்டா செயினில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் கைஸ். ஸோ அந்த ஜெட்டா செயினில் வந்து எனக்கு எந்த மாதிரியான டாஸ்க்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஜஸ்ட் இதே மாதிரி தான் டெலகிராமு, ட்விட்டரு, ஐ மீன் ட்விட்டர், டெலகிராம், ஓகே, யூடியூப்ஸில் வீடியோ பார்க்குறது. ஸோ அப்புறம் வந்து ஸ்வாப் பண்ணுறது கைஸ். அவங்களே டம்மி டோக்கன்ஸ்லாம் எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து எந்த வேல்யூமே கிடையாது. இருந்தாலும் அதை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும் கைஸ். ஸோ ஸ்வாப் பண்ண மூலிமா அந்த ஸ்வாப்புக்கு எடுக்கக்கூடிய டைமிங்கு, டிரான்சாக்ஷன் ஒழுங்காக நடக்குதா இல்லையா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கு பண்ணுறது மூலிமா எனக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அப்போ இருக்கிற வேல்யூவுக்கு எனக்கு வந்து 155 டோக்கன்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சி. ஸோ அதோட அப்போதைய வேல்யூ வந்து $300 கைஸ். ஸோ $300 சும்மா சும்மா நம்ம சின்ன சின்ன டாஸ்க் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து $300, ஆக்சுவலி $301 வந்து இருந்துச்சு அப்போது. ஸோ வந்து அப்போ இருக்கிறதுக்கு வந்து $87. ஸோ $26,000 எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிது கைஸ். ஸோ நான் வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன், நான் விற்கலை. ஸோ எனக்கு வந்து ஃப்ரீயாகவே $26,000 யார் கைஸ் கொடுப்பா? நினச்சி பாருங்கள். ஸோ டெஸ்ட்நெட்டுங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து வேல்யூ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட எக்ஸ்சேஞ்சு மாதிரியும் சொல்லலாம், இல்லைனா வேலெட்டை பேஸ் பண்ண இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம் கைஸ்.
ஸோ நம்ம வந்து இதில் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ண மூலியமா ஸோ இதில் தான் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இதில் வந்து கிரிப்டோ கரன்சி மட்டும் இல்லாமல் ETF ஃபண்ட்ஸும் இருக்கும். ஸோ ஃபண்ட் ரைசிங் என்னென்ன கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுது அப்படின்ட்டு இது இது வந்து ஒரு ஜாதகம், இதுவும் ஒரு ஜாதகம் மாதிரி தான் கைஸ். ஸோ இங்கே வந்து கிரிப்டோ கரன்சியில் உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது இதில் வந்து காமிக்கும். ஸோ இங்கேயே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு நான் தனியாக வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள், புரியும் இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இதில் வந்து என்ன டாஸ்க்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க. ஸோ இங்கே பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, ஸோ இங்கே வந்து வாட்ச் டெய்லி நியூஸ், ஓகே. அப்புறம் வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணுறது, குவாட் பண்ணுறது, அப்புறம் ரிப்ளை, லைக். ஸோ இந்த மூலியமாக பண்ணுறது மூலியமாக நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே லைக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்து போகும். இது வந்து எக்ஸ்ன்னு மாற்றிட்டாங்கல்ல. ஸோ எனக்கு வந்து ட்விட்டர் தான் வாயில வருது. ஓகே கைஸ். ஸோ இங்கே வந்து லைக் அப்படிங்கிறது இருக்குது. நான் ஆல்ரெடி லைக் பண்ணிட்டேன். ஸோ பரவாயில்ல. இங்கே வந்து டைம் ஓடிட்டுருக்கு பாருங்க கைஸ். ஸோ வந்து 46 செகண்ட்ஸ் வந்து காமிச்சிட்ருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன டாஸ்க்கு தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அவங்களோட ஓன் டோக்கனே வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி இது வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு. இது வந்து சீசன் 2 வந்து போயிட்டுருக்கு. சீசன் 1ல் வந்து எனக்கு கிடைக்கல, நான் லேட்டாக ஜாயின் பண்ணதுனால. பட் வந்து சீசன் 2ல் வந்து எனக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இப்போதைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா $0.67 வந்து இருக்குது. ஸோ வந்து பார்ப்போம். ஆமாம், $0.6766 வந்து நமக்கு இருக்குது கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சர்க்குலேட்டிங் சப்ளை, டோட்டல் சப்ளை இதெல்லாமே இருக்குது. ஓகே கைஸ். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஒரு 100 டோக்கன்ஸ் கிடைச்சாலே போதும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ வந்து $67 $67 சும்மாவே தராங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து வெரிஃபை அப்படின்னு காமிக்கும். வெரிஃபை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஹோல்ட் பண்ணுங்க கைஸ், கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது. ஸோ இங்கே வந்து டன்னு ஆயிடுச்சு. ஸோ இங்கே கிடச்சிச்சு பாருங்கள் எனக்கு பாயிண்ட்ஸு. ஸோ இதுதான் கைஸ் விஷயம். ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து வேலையே. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் ஏர்ட்ராப்ஸ்னா என்ன, டெஸ்ட் நட்னா என்ன அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் நட்டுமே வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்குது. ஸோ இன்னும் ஸ்வாப்பிங்கு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் நட்டு ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கைஸ் டெஸ்ட் நட்டும் இருக்கும். ஒவ்வொன்றும் விதவிதமாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லபடியாக படித்து பார்த்து பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஹைலி பாசிபிள் ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இன்னும் ஏர்ட்ராப்புக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த காயின் மார்க்கெட் கேப்லேயே வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து டைமண்ட்ஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ வந்து டெய்லி நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸே ஃப்யூச்சரில் வந்து ஒருவேளை ஏர்ட்ராப்பாகவும் கொண்டு வரலாம். இவங்க ஓனாக ஒரு டோக்கன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னாக்கா, யாருக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து கலெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இது வந்து மொத்தமாக 2 சொல்லிட்டேன். ஏர்ட்ராப்பை பற்றியும் சொல்லிட்டேன், டெஸ்ட் நெட்டை பற்றியும் சொல்லியாச்சு கைஸ். ஸோ வந்து மூணாவது என்ன இருக்குது அப்படின்னாக்கா, சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு டோக்கன் அல்லது காயின் ஏதாச்சும் ஒன்று லான்ச் ஆகுது அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னாக்கா, அவங்களோட ஓன் டோக்கனை வந்து ஹோல்டு பண்ண சொல்லுவாங்க கைஸ். ஸோ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ வந்து பிஎன்பி இருக்குது. ஸோ இங்கே பினான்ஸோட ஓன் டோக்கன் வந்து பிஎன்பி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவங்களோட டோக்கன்ஸ் வந்து நம்ம வேலெட்டில் வந்து ஹோல்டு பண்ணுங்க. ஸோ அப்படி ஹோல்டு பண்ணுறதுனால நம்மளோட ஹோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நீ புதுசாக லிஸ்ட் ஆகிற டோக்கன்ஸ் வந்து நம்ம கொடுப்பாங்க. ஸோ அப்படியும் அது வந்து அதை வந்து பூல் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி லான்ச் பேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. லான்ச் பேடுனா என்ன அப்படின்னாக்கா, ஸோ அதில் வந்து நம்மளோட அக்கௌண்ட், ஐ மீன் நம்மளோட வேலெட்டில் இருக்கிற ஃபண்டை வந்து அப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த லான்ச் பேட் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து அதில் ஃபண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு ஹோல்டு பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கேற்ற டோக்கன்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க கைஸ். லான்ச் பேடில் எப்படி ரன் ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இப்போ ஒரு $50 பிஎன்பி வந்து ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஸ்லாட்டு பிரிப்பாங்க கைஸ். இப்போ வந்து ஒரு 10,000 ஸ்லாட்டு தான் இருக்குது அப்படின்னாக்கா,
10,000 பேருக்கு தான் குடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து நமக்கு லோ பிரைஸ்ல வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஒரு அவங்க லான்ச் பண்ற டோக்கனோட பிரைஸ் வந்து $1 அப்படின்னாக்கா, நமக்கு வந்து லான்ச் பேட்ல வரும்போது 0.3, 0.4 அப்படின்னு தான் விப்பாங்க. ஸோ அந்த மாரி நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா, அதில செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ஃப்ரீயா ஃப்ரீயா இல்ல. அந்த $50க்கு உள்ள டோக்கன்ஸ் வந்து அவங்க வந்து 0.3 அப்படிங்கிற பிரைஸ்ல வந்து குடுப்பாங்க கைஸ். ஸோ இதோட ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு அலோகேஷன் சிஸ்டம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்றேன். ஸோ வந்து 0.3 ஒரு டோக்கனோட வேல்யூ. ஸோ $50 அப்படின்னாக்கா 15 டோக்கன்ஸ் வந்து நமக்கு வந்து குடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட பிரைஸ் என்னவா லான்ச் பண்ணதுக்கப்புறம் இருக்கும். இப்போ வந்து ஒரு $1 வரையும் போகுது அப்படின்னாக்கா, ஆஹ் 1 மினிட் தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன். 50 into 0.3. ஓகே. யா ஆமாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து அந்த 50 கரெக்டு தான் கைஸ். ஸோ எப்படின்னா 0.3 ஒரு டோக்கனை $50 வாங்குறோம் அப்படின்னாக்கா அதோட வேல்யூ வந்து 15. ஓகே. ஸோ அதுவே அது $1 வரையும் போச்சு அப்படின்னாக்கா 50. ஓகே. ஸோ 50 தான். எப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா $35 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50 ப்ளஸ் 35. ஸோ ப்ராஃபிட்டாக வந்து நமக்கு $85 வரைக்கும் கிடைச்சிருக்கும் கைஸ். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் லான்ச் பேடில். ஸோ இப்படி வந்து இப்படியும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ அது வந்து லாஸ் கிடையாது. அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இதில் நான் வந்து கவர் பண்ணணும்னு நினச்சது. காயின் மார்க்கெட் கேப் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஏர்ட்ராப்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன். டெஸ்ட்நெட் என்னன்னு சொன்னேன். எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக நமக்கு எப்படி ஃபண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னாக்கா, சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, பினான்ஸு, பைபிட்டு, பிட்கெட்டு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதுவே டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி மெட்டாமாஸ்க் இருக்குது, பிட்கெட் வேலட் இருக்குது, ஃபேண்டம் வேலட் இருக்குது. ஸோ இது 3 தான் இப்போ வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ மெட்டாமாஸ்க் வந்து ரொம்ப ஆதிகாலத்துலேருந்து இருக்குது. பிட்கெட் வந்து இப்போ தான் வந்துச்சு. ஸோ இருந்தாலும் வந்து மெட்டாமாஸ்கை விட ஈஸியாகவே இருக்குது நமக்கு எல்லாத்தையும் ரன் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபேண்டம் வந்து சொலனா செயினுக்கு மட்டுமே உள்ள ஒரு ஆப் தான் கைஸ். ஸோ இங்கே வந்து சொலனா செயினில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் கைஸ். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஏர்ட்ராப்புக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ ஃபேண்டமில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து இப்போ வந்து ஜூபிட்டர் எக்ஸ்சேஞ்சில் வந்து நமக்கு வந்து ரிவார்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னாக்கா ஃபேண்டம் வேலெட்டை யூஸ் பண்ணியிருந்தோம். ஐ மீன் ஃபேண்டம் வேலெட்டில் வந்து ஜூபிட்டரை வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எலிஜிபிள் கைஸ் அதுக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, ஸோ இதுதான் என்னோட ஃபேண்டம் வேலெட்டு கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட டோக்கன்ஸ் வந்து இருக்குது, என்எஃப்டிஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜூபிட்டர் அப்படிங்கிறக்கா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதோட பிளாட்ஃபார்ம் போகும். அதுலேருந்து நம்ம ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டி கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஏர்ட்ராப்ஸ் வந்து எங்கெங்கேருந்தோ வரும். நம்ம அதில் வந்து பார்ட்டிசிபேட்டு பண்ணியிருக்க மாட்டோம் டேரெக்டாக. பட் இருந்தாலும் வேறு எதுலையாச்சும் ஒன்று எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ அது மூலியமாக நமக்கு வந்து ஏர்ட்ராப்ஸ்லாம் கிடைக்கும் கைஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஏர்ட்ராப்ஸ்லேயும் நிறையா இருக்குது. அதே மாதிரி டெஸ்ட்நெட்டும் வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டிங்கனாலே போதும் கைஸ். நான் வந்து மோர் தென் 5 இயர்ஸாகவே இருக்கேன். பட்டு நான் இன்னும் ஸ்டில் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா புதுசு புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோதான் கைஸ் விஷயமே. உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னாலும் நான் அதுக்கு வந்து போடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஸோ மெட்டாமாஸ்க் எப்படி ஓப்பன் பண்ணணும், பிட்கெட், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விதமான டவுட் இருந்தாலும் கமெண்டில் வந்து கேளுங்க. வீடியோ லாங்காக போயிடுச்சு. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.